வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 2 ஜூன் 2025 பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்பவே வாலடைலாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் ரெக்கவரி. ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,716.60 க்ளோஸ் ஆயிருக்கு. நாமினல் ஒரு 0.14% லோயர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 55,903 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவ் டெரிட்டரியில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 153 பாயிண்ட்ஸ் ஹையர். பர்சன்டேஜில் பார்க்கும்போது 0.28% ஹையரில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 81,373.75 வந்து செட்டில் ஆயிருக்கு. ஒரு நாமினல் 0.09% லோயர். ஸோ ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ ப்ராடர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். மெயின் மார்க்கெட்டோட ப்ராடர் மார்க்கெட் இன்றைக்கி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். நிஃப்டி மிட் கேப் 100 பார்த்தீங்கன்னா 57,775 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.62% ஹையர். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 பார்த்தீங்கன்னா 18,095 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 1.19% ஹையர். நிஃப்டி மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் ஸோ கடந்த வாரம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்றைக்கி ஒரு நாமினல் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 23,508 வந்து செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் 0.09% ஹையர். ஒரு நாமினல் ப்ராஃபிட்டில் வந்து இன்றைக்கி நின்றுருக்கு மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும். ஸோ டாப் கைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிஃப்டி 50ல் அதானி போர்ட்ஸ் 1,468 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் 2.46% ஹையர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்என்எம் 3,025 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 1.65% ஹையர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் 1,120 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 1.27% ஹையர். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீரோ மோட்டோகார்ப் 4,232 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 1.79% லோயர். டெக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா 1,549 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 1.58% லோயர். நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 978 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 1.48% லோயர். ஸோ செக்டரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு செக்டரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. நிஃப்டி ஆட்டோ பொறுத்த வரைக்கும் நாமினல் 0.01% ஹையரில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நிஃப்டி ஐடி வந்து ஒரு ட்ராகர்னே சொல்லலாம், 0.7% லோயரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி சர்ப்ரைசிங்லி இன்றைக்கி பாசிட்டிவ் டேட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு, ஒரு 0.81% ஹையரில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி மெட்டல் பொறுத்த வரைக்கும் ஒரு 0.7% டிக்ளைன் இருந்துச்சு. நிஃப்டி ரியாலிட்டி இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னே சொல்லலாம், ஒரு 2.31% ஹையர். ஸோ நம்ம கடந்த வாரமும் பார்த்தோம். ஸோ நிஃப்டி ரியாலிட்டின்றது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஜிடிபிக்கும் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதோட அவுட்கமாக இன்றைக்கி 2.31% ஹையரில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்பிசிசியோட ரிசல்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 2.31% ஹையர். நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 0.48% லோயரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து 3,361 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் பொறுத்த வரைக்கும் 65.44 USDயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு யூஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்தலாம். யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் S&P 500 5,899 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு 0.2% லோயரில் காமிச்சிட்ருக்கு, இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 42,135 ஒரு 0.32% லோயர் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 19,146 ஒரு 0.17% ஹையர் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 17.15 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 6.72% ஹையர். ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு 6% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் மார்க்கெட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. மார்க்கெட்ஸ் வந்து ஹைலி வாலடைலாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 9:15 எண்ட் ஆஃப் த 3:30 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து ஹைலி வாலடைலாக இருந்துச்சு. ஸோ இந்தியா விக்ஸ் அதை தான் டெபிக் பண்ணுது. ஸோ நோட் பண்ண வேண்டியது, போன வாரம் நம்ம வந்து கடந்த ஒரு 3 நாள் வந்து இந்தியா விக்ஸ் வந்து மார்ஜினலி டவுனாக க்ளோஸ் ஆச்சு, வாலட்டாலிட்டியும் கம்மியாக இருந்துச்சு. பட் அகைன் இன்னைக்கு மண்டே பார்த்தபோது இந்தியா விக்ஸ் வந்து ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது கிஃப்ட் நிஃப்டி 24,829 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் 0.24% ஹையரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி நம்ம மார்க்கெட்ஸில் நடந்த சில ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் திரும்பவும் 24,800 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது.
ஸோ கோல்டு ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஷார்ப் ரைஸ் இருந்துச்சு. இந்த கோல்டு ப்ரைஸில் வந்து ஒரு நல்ல ரைஸ் இருந்துச்சு, ஓவர் 2% ரைஸில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி ஓவரால் வந்து ஒரு நியர்லி 2% வந்து டிக்ளைன் இருந்துச்சு. ஸோ அந்த யூஎஸ் சைனா டேரிஃப் சம்மந்தமாக இருக்கிற நியூஸ் வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஹைலைட்ஸ், இன்றைக்கி நடந்த ஹைலைட்ஸ் மட்டும் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 2 ஜூன் 2025. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.